சவரன் 1,800,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெங்களூருவில் சின்னத்திரை நடிகை நந்தினி தற்கொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மறைந்த தந்தையின் அரசு வேலைக்கு செல்ல தாய் கட்டாயப்படுத்தியதால் நடிகை விபரீத முடிவெடுத்ததாக கூறும் தற்கொலை கடிதத்தின் பின்னணி என்ன? இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். இன்றைய செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கோவை ஆர்எஸ்புரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 137 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் எழுந்தருளிய பெருமாளை கோவிந்தா முழக்கங்களுடன் பக்தர்கள் வழிபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வோர் மீது